ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆர்டி அட்மிஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது ஆர்டி அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணுறது, மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், அடுத்தது என்ன ஏஜ் லிமிட், எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டி அப்படின்றது உங்களுடைய குழந்தைகளை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறது தான் இந்த ஆர்டி. ஸோ யார் வேணாலும் இந்த ஆர்டிக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மே 18 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 20. ஸோ உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போது ரூல் நம்பர் 1, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேசிக்கான ரூல். இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணலாம். உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது நீங்கள் ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஐடி ப்ரூஃபோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டியோ கார்டியனோ யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்கேஜி உங்களுடைய குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படின்னா 1/8/2022 31/7/2023 உங்களுடைய குழந்தைங்க பிறந்திருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஏஜ் லிமிட் எல்கேஜிக்கு. அதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னா 1/8/2020 31/7/2021 உங்களுடைய குழந்தைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சேர்க்கலாம். ஒரு ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து அந்த ஸ்கூல் தொடங்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சேர்க்க முடியாது, எல்கேஜி தான் சேர்க்க முடியும். ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் தொடங்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களுடைய குழந்தைங்களை அங்கே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சேர்க்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்கேஜிலிருந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அடுத்தது பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இல்லைன்னா கேஸ் பில் அல்லது ரேஷன் கார்டு. ஸோ இதில் எதனா ஒரு ப்ரூஃப் நியர்பையாக ஸ்கூலுக்கு நியர்பையில் தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ இதுதான். அடுத்தது குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஸோ இந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்டுடைய நியர்பையாக இருக்கிற எனி ப்ரூஃப், அது ரேஷன் கார்டாக இருக்கலாம் அல்லது கேஸ் பில் கனெக்ஷனாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், எனி ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக காட்டுற மாதிரி இருக்கும். குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு அல்லது ஜாதி சான்றிதழ் அல்லது இன்கம் சர்டிஃபிகேட். அடுத்தது 3 செக்ஷன்ஸில் இருக்கும். வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவு, ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்வாங்க. ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்தது இந்த 3 செக்ஷனில் எதனா ஒரு செக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நலிவடைந்தோர் பிரிவு, அதாவது வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக செகண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணலாம். என்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை, ஸ்பெஷல் கேட்டகரியில் ஜாதி சான்றிதழ் இருக்குது அப்படின்னா தேர்ட் கேட்டகரி, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஆர்டி அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா tnschool.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட், கல்வி உரிமை சட்டம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதிலே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்னென்னலாம் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதிலே மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், எவ்வளோ எம்பி இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ 100 கேபிக்குள்ளே இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் 1 எம்பிக்குள்ளே இருக்கணும். என்னென்ன ப்ரூஃபெல்லாம் நீங்கள் இதில் வைக்கணும், வைக்கக்கூடாது அப்படின்ற ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் தி சைல்டு, குழந்தையுடைய நேம். ஷார்ட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் குழந்தையுடைய பேரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. குழந்தையுடைய பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி இதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜெண்டர் என்னவோ கொடுத்துக்கோங்க. இதில் டேட் ஆஃப் பர்த், ஸோ நம்ம சொன்ன அந்த கேட்டகரி 1/8/2022 31/7/2023 இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் எல்கேஜிக்கு நீங்கள் கொடுக்குற ஏஜை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த வருஷம் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கீழே வரும். ஸோ உங்களுடைய ஏஜை என்ட்ரு பண்ணாலே கீழே நீங்கள் எல்கேஜிக்கு எலிஜிபிலிட்டியா அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிலிட்டியா
அப்படின்றது டீட்டெயில் ஷோ ஆகும். பாஸ்வேர்டு வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். எதனா ஒரு admin@123 அந்த மாதிரி உங்களுடைய நேம்லேயே ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து பாஸ்வேர்டு. யூசர் ஐடி எங்கே வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்தது உங்களுடைய ரீஜன் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. மேலே நம்ம ஏஜ் என்ட்ரு பண்ணோம். அந்த ஏஜுக்கு என்ட்ரு பண்ண போல் நம்மளுக்கு வந்து எல்கேஜி வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இது எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன், குழந்தையோட டீட்டெயில்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட்டு சேவ்னு கொடுத்துங்க. யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் நீங்கள் மெயின். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது. ஸோ அதுதான் உங்களுடைய யூசர் ஐடி. பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ அதனால் அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போது மேலே அப்ளிகேஷன் நம்பர் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்சதில் அந்த நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தோம்ல, அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மதர், ஃபாதர், கார்டியன். ஸோ நம்ம சொன்னபடி ஸ்கூலுக்கு நியர்பையாக யார் ப்ரூஃப் இருக்குது, கார்டியன் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா கார்டியனில் போடலாம். அப்பா இருக்காருன்னா அப்பா, அம்மாதுன்னா அம்மா. ஸோ இதில் யாருது வேணாலும் ப்ரூஃப் பக்கத்தில் இருக்கணும். ஸோ அதனால் அவங்களுடைய நேமே கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாதர்னா ஃபாதர் நேம் கொடுத்து ஃபாதருடைய நேமு, அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இன்கம் என்ன அப்படின்றத பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். 1 லட்ச ரூபா 1.20 நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் என்ட்ரு பண்ணாதீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்ன கேட்டகிரி அப்படின்றது நம்ம 3 கேட்டகிரி. ஸ்பெஷல் கேட்டகிரி, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகிரி, டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப், அதுக்கப்புறம் வீக்கர் செக்ஷன். இதில் எதனா ஒரு பிரிவு வந்து நீங்கள் 3த்தில் எதுனா நம்ம சொன்னபடி ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வீக்கர் செக்ஷன். அதுக்கப்புறம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஜாதி சான்றிதழ். ஸோ இந்த மாதிரி 3ல் எதனா ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ 2மே இருக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும், ஜாதி சான்றிதழ் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. 2த்தில் எதனா ஒன்று இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயரில் கொடுத்த ஒரு வீடியோ தான், டெமோ வீடியோ தான் இது. ஸோ அதனால் ஒரிஜினல் வீடியோ கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டோம். அடுத்தது வீட்டு முகவரி. கரெக்டாக நியர்பையாக இருக்கிற நம்ம சொன்னபடி இந்த வீட்டு முகவரி தான் மெயின். ஸோ ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கலாம், மற்ற எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கலாம். ஆனால் வீட்டு அட்ரஸ் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டான அட்ரஸை கொடுத்துட்டு அந்த பின்கோட் நம்பரும் கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். அந்த அட்ரஸுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப் லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அட்ரஸை வந்து லொக்கேட் ஆகிடும். அதனால் நீங்கள் மேப்பில் எந்தவித லொக்கேஷன்ஸும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஸோ எதனா சேஞ்சஸ் இருந்தால் ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதையும் ஸோ அந்த ஏற்கனவே இருக்க அட்ரஸும் மேப்பில் லொக்கேஷன் அட்ரஸும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோட்டோ. நம்ம ஃபோட்டோ 100 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாதி சான்றிதழை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பேரண்ட்டோடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். இது எல்லாத்தையுமே அதாவது பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ எதனா ஒரு ரேஷன் கார்டு எதனா ஒன்று இருந்ததுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இது பர்த் சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் சிஸ்டமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. ஸோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க. இப்போது நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ 3 ஸ்கூல் இருக்குது. அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரைட் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செலெக்ஷன் ஆகிடும். இப்போது இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எத்தனை ஸ்கூல்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கூல்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் அதிகபட்சமாக 5 ஸ்கூல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு ஸ்கூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஸ்கூல்ஸ் கொடுத்துட்டு நான் சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறமா
ஃபைனல் சப்மிஷன்ஸ்க்கு கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறமா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். அவங்க செலெக்ஷன் பீரியட் அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போது இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் வித் ஜெராக்ஸோட ஒரு செட்டு எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒன்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட்